தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது தெய்வீக அம்சமான சங்கு சிவனை அடைந்து பாஞ்சசன்யம் என்று பெயர் பெற்றது. இந்த சங்கை பெறுவதற்காக திருமால் சிவ பூஜைகள் செய்தார். இதனால் மகிழ்ந்த சிவன் சங்கை திருமாலுக்கு அருளினார். பூஜைகள் செய்து மங்கள பொருளை திருமால் பெற்ற இடம் திருசங்கமங்கை. திருமாலுக்கு சங்கை வழங்கிய சிவனுக்கு இத்தலத்தில் சங்கநாதர், சங்கேஸ்வரர் என்ற நாமமும் உண்டு. ஜலந்தரன் தனது தவ வலிமையால் உலகையும் ஆண்டான். விதியை எழுதும் பிரம்மாவின் விதியையே சற்று நேரம் மாற்றிவிட்டான் ஜலந்தரன். அவனிடமிருந்து தப்பிக்க மிகவும் பாடுபட்டார் பிரம்மா. பின் திருமாலை குறிவைத்தான். திருமாலை அவனால் வெல்ல முடியவில்லை. அதே நேரம் அவனை திருமாலாலும் கொல்ல முடியவில்லை. பின் சிவனை போல் வேடமணிந்து பார்வதியிடம் சென்று தோற்று போகிறான். சிவனால் தான் அவனை கொல்ல முடியும் என்ற நிலை வருகிறது. பின் கைலாயம் சென்ற ஜலந்தரன் முனிவர் வேடத்தில் இருக்கும் சிவனை பார்த்து, சிவன் எங்கே? நான் கைலாயத்தை கைப்பற்ற வந்துள்ளேன் என்று சொல்கிறான். சிவனை உன்னால் வெல்ல முடியுமா?